மதிவானன் சார் வணக்கம். திமுக ரொம்ப அவசர அறிவிப்பாக வெளியிட்டு எல்லாம் ஒரு போராட்டத்தை அறிவிக்காது. ஆனா இன்னைக்கு நீங்க அப்படி அறிவிச்சீங்க. இது ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்ட்டு கருதியதால் நீங்க அறிவிச்சீங்களா இல்ல என்ன ரீசன் சார்? இல்ல நீங்க அவசரமா அறிவிச்சீங்க. இல்ல தயவு செய்து ஒரு 4 நிமிஷம் என்ன குறுக்கிடாம சார் உங்களுக்கு நான் 10 நிமிஷம் கொடுக்குறேன் சார் நீங்க. சரி. ஏன்னா அம்பேத்கர்ன்றது எப்படி நீங்க பார்க்கணும்னா இது ஒரு சித்தாந்த பிரச்சனை. அம்பேத்கர்னா யாரு, ஆர்எஸ்எஸ்னா என்ன, இதை நம்ம எங்க போய் பார்க்கணும்னா 1949 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு சபை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கிறாங்க. 1949 நவம்பர் 30ஆம் தேதி அதாவது மறுநாள் ஆர்எஸ்எஸ் உடைய அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையான ஆர்கனைசர்ல ஒரு கட்டுரை எழுதப்படுது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, பாரதத்தின் புதிய அரசியலமைப்பின் மிக மோசமான விஷயம் என்னவென்றால் அதில் பாரதத்தை பற்றி எதுவும் இல்லை. பண்டைய பாரத அரசியலமைப்பு சட்டங்கள், நிறுவனங்கள், பேரிடங்கள் மற்றும் சொற்றொடர்கள் குறிக்கும் எந்த தடையும் காணப்படவில்லை. இது பெர்சியாவின் செலோனுக்கு முன்பு இந்த மண்ணில் மனுவின் சட்டங்களால் எழுதப்பட்டு விட்டன. இதை இன்று வரை மனுஸ்மிருதி சட்டங்கள் அதன் தெளிவான விளக்கங்களும் உலகமே போற்றுகிறதுன்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ்ல எழுதுறாங்க. யாரு ஆர்கனைஸ்ன்றது ஆர்எஸ்எஸ் ஓட பத்திரிக்கை. சோ இந்த பத்திரிக்கை எப்படி எழுதுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மனுசாஸ்திரத்தோட அடிப்படையில் எழுதணும்னு எதிர்பார்க்கிறாங்க. இது சம்பந்தமா கோல்வால்கர் பேசினது, சாவர்கர் பேசினது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, சாவர்கர் சொல்றார், புனிதமான வேதங்களுக்கு பிறகு நமது இந்து தேசத்திற்கான மிகவும் வழிபடக்கூடிய மற்றும் பழங்காலத்தில் இருந்து நமது கலாச்சார பழக்க வழக்கங்கள், சிந்தனை மற்றும் நடைமுறைக்கு அடிப்படையாக அமைந்திருப்பது மனுஸ்மிருதி மட்டுமே. இது எங்க இருக்குன்னா பஞ்சாப் தாட்ல சாவர்கர் எழுதியிருக்காரு. இது சம்பந்தமா யார் வேணா போய் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது கோல்வால்கர் பேசினது நம்ம கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா இது இன்னும் மோசமா இருக்கு. நமது அரசியலமைப்பு சிக்கலான மற்றும் பன்முகத்தன்மை வாய்ந்த மேற்கத்திய நாடுகளின் பல்வேறு அரசியல் அமைப்புகளை துண்டித்து ஒட்டியது போல் உள்ளதுன்னு சொல்லிட்டு எழுதுறாரு. அதுவும் அதே புக்கில் தான் இருக்கு. அதனால இவங்க தயவு செய்து இவங்களோட பிரச்சனை என்னன்னா, அம்பேத்கர் இவங்க ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1927 டிசம்பர் 25 மகோத் போராட்டத்தில் மனுஸ்மிருதியை போட்டு கொளுத்துறாரு அம்பேத்கர். பிறப்பால் நான் இந்துவா பிறந்துட்டேன், ஆனால் நான் சாகும்போது ஒரு இந்துவா சாக மாட்டேன். ஆனால் தான் ஒரு 10 லட்சம் பேரோட போயிட்டு பௌத்த மதத்தை சாங்குறாங்க. அப்ப எங்க வருது அந்த பிரச்சனை? மனுஸ்மிருதி அடிப்படையில் இந்த நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க ஏற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டா மனுஸ்மிருதி என்ன சொல்லுது? நெத்தியில பிறந்தவன் பிராமண, நெஞ்சில பிறந்தவன் சத்திரியன், இடையில பிறந்தவன் வைசியன், காலில் பிறந்தவன் சூத்திரன். இன்னும் கொடுமையா போய் மனுஸ்மிருதியில் இருக்கிறதெல்லாம் நான் சொன்னேன்னு வச்சிங்களேன், ரொம்ப வருத்தப்படுவாங்க. பிராமணர் என்ன செய்யணும், சூத்திர என்ன செய்யணும், பிராமணன் என்ன செஞ்சா அவனுக்கு என்ன தண்டனை, சூத்திர என்ன செஞ்சா அவனுக்கு என்ன தண்டனை, இதெல்லாம் நான் வெளிப்படையா சொன்னேன்னு வச்சிங்களேன், ரொம்ப மோசமா இருக்கும். இந்த நாட்டில் கண்ணியமிக்க பதவியில் இருக்கீங்க. இந்த நாட்டில் நம்பர் 2 உள்துறை அமைச்சரா இருக்கீங்க. இந்த நாட்டை நீங்க ஒன்றும் பெரிய உத்தமர்லாம் கிடையாது. தயவு செஞ்சு உங்க ட்ராக் ரிப்போர்ட் அப்படி இல்ல பாருங்க. அம்பேத்கருடைய சட்ட சொல்லுங்க. பேசி முடிச்சிட்டோம், அப்புறமே பேசுங்க. குற்றம்னா குற்றத்தை சொல்லுங்க. பேசி முடிச்சு நான் பேசுறத வாபஸ் வாங்க கூட நான் தயாரா இருக்கேன். நான் சொல்ற அத்தனைக்கு நான் சாட்சி எவிடன்ஸோட தான். சரி, உங்களை மாதிரி இந்த ஜோக் காட்டுறதெல்லாம் வேணாம். தயவு செஞ்சு நான் அவரை பேச அனுமதிங்க. தயவு எனக்கு சப்ஜெக்ட் போய் மக்களுக்கு சேரணும். கொஞ்சம் கெஞ்சி கேட்கிறேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க முழுமையா பேசுங்க, நான் உங்களை அனுமதிக்கிறேன். தயவு செஞ்சு சொல்றேன், கொஞ்சம் கெஞ்சி கேட்கிறேன். அம்பேத்கரோட ஒரு படிச்சவரா? மனுஸ்மிருதியை போட்டு கொளுத்துறாருன்னா அவர் படிக்காதவரா? என்ன நீங்க எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உள்ள இருக்க கண்டென்ட்டுக்குள்ள வாங்க. சும்மா இந்த சப்ஜெக்ட் இல்லாம பேசக்கூடாது. இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் பதவியில் இருக்கீங்க. நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் வருது, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். 2 நாளைக்கு முன்னாடி தான் 75ஆம் ஆண்டு விழாலாம் கொண்டாடிட்டீங்க. எவ்வளவு பெரிய உத்தமர்கள்.
நீங்க எவ்வளவு பெரிய உத்தமர்கள்னா குஜராத்துக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு படிச்ச ஞாபகம் இருக்கா? அவ்வளவு பெரிய நல்லவங்க நீங்க. உத்தரப்பிரதேசத்தில் போய் உட்கார்ந்து இருந்தீங்களே, மறக்க கூடாது. உங்க ட்ராக் ரிப்போர்ட் அப்படி. உங்களுக்கு என்ன நாங்களும் சொல்லிட்டோம் சார். பாருங்க அரவிந்த், நான் அமைதியா இருக்கா இல்லையா? நான் அமைதியா இருக்கா இல்லையா? கேட்டு முதல்ல கணக்குல கட்சி பேசாதீங்க. இல்லனா அமைதியா இருங்க. நீங்க அப்புறமே பேசுங்க. அவர் பேசி போய் போய்யான தகவல் இல்ல கொடுத்தாங்க சார். சொல்லுங்க. சார் அதெல்லாம் கோர்ட் ஆர்டர் சார். நீங்க என்ன இல்லங்கறீங்க? அப்ப இவங்க ஆட்சி வந்து பேசுங்க சார். அவர் பேசி முடிச்ச உடனே அரவிந்த், பேசுங்க. நான் பேச அத்தனை உண்மை அரவிந்த். சார் நீங்க இல்ல இல்ல சொல்லுங்க. சரி நீங்க நீங்க பேசுங்க. பேசி முடிச்சிருங்க. இந்த நாட்டுடைய உச்சநீதிமன்றம் அவரை குஜராத்துக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லுச்சு. உத்தரப்பிரதேசத்துல போய் உட்கார்ந்து இருந்தீங்க. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பந்தமா என்ன உங்களுக்கு மேல அறிக்கை கொடுத்தது? அதுக்கப்புறம் இல்ல சார், நல்லா வெளியில வந்துட்டீங்கன்னா அப்ப உச்சநீதிமன்றம் தப்பே பண்ணாதவரை குஜராத்துக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லுச்சு. அது அப்போதைக்கு போட்டாங்க. அப்புறம் இருங்க சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம். அதுதான் நான் சொல்ல வந்த ரீசன் என்னன்னா, தயவு செஞ்சு, அதாவது மனுஸ்ருதி, மனு தர்மம் இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இது பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க. அண்ணா தான் தெளிவா சொன்னாரு, டீ வித்தரும் டீ தான் வித்துருக்கணும். நாட்டுக்கு பிரதமர் எல்லாம் இருக்க முடியாது சார். இதெல்லாம் நாங்க சொல்லிட்டு சார். மைசூர் மகாராஜா அமைச்சுக்களை மக்களை ஏமாட்டி நீங்க ஆட்சி அமைச்சுக்கிட்டு சும்மா ஒரு நாட்டுடைய பிரதமரை டீ விட்டான்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இது மாதிரி நாங்களும் சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. வந்து பிரதமரை இவ்வளவு கேவலமாக பேசுகின்றார்கள். அவர் உள்துறை அமைச்சர் அவரு தானே வித்தன்னு சொன்னாரு. அவர் வித்தன் அவர் சொன்னாரா இல்லையா? சார் ஒரு நிமிஷம் இருங்க. அவர் எத்தனை மேடைகள் அவரே சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை கூட சொல்ல ஒரு மனிதனுடைய அவர் சொன்னதை கூட சொல்ல சரியா சார்? அவர் சொன்னதை கூட சொல்ல விட மாட்டீங்களா? சார் ரிசர்வேஷன் இருந்ததுனால சார் ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க. அரசியலமைப்பு சட்டம் ரிசர்வேஷனை கொடுத்ததுனாலதான் ஓபிசி சமூகத்தை சேர்ந்த ஒரு தேநீர் விற்ற ஒருவர் இந்த நாட்டினுடைய பிரதமராகி இருக்கிறார். இதை வந்து பிரதமரே சொல்லி ஒரு நிமிஷம் இருங்க. இத பிரதமரே சொல்ல அததான் அவர் சொல்றாரு. என்ன தப்பு உங்களுக்கு? அவர் பேச விடுங்க. பேச்சு கொச்சைப்படுத்தும் பேச்சு, வண்ணங்கலந்த பேச்சு. சார் நீங்க தயவு செஞ்சு அம்பேத்கர் வழியை பின்பற்ற ஒருவர் யாரை கொச்சைப்படுத்த அரவிந்த் சார் ஒரு நிமிஷம். அம்பேத்கர் வழி சார் அரவிந்த் பேச ராமன் சொல்லுங்க. சார் கொஞ்சம் அமைதியா இருக்கு சார். உங்களுக்கு பிரேக் அப்புறம் 10 நிமிஷம் கொடுக்கிறேன் சார். நீங்க பேசுங்க சார். இல்ல பேச குறுக்கிடாதீங்க தயவு செஞ்சு. போக கூடாதுன்றதுல தயவு செஞ்சு குறுக்கிடாதீங்க. நான் தெளிவா சொல்றேன். ஒவ்வொன்னும் மோடி பேசுனது, இந்த நாட்டுடைய உச்சநீதிமன்றம் சொன்னது, இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா சப்ஜெக்ட் வெளியில போக கூடாதுன்னு. நம்ம எல்லாம் போயிட்டு நம்ம ஆளுங்க இன்னையில ஒரு பாடம் என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா, அம்பேத்கருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் என்ன பிரச்சனை, மனுஸ்மிருதினா என்ன, மனு தர்மம்னா என்னன்னு எடுத்து படிக்க ஆரம்பிச்சாங்க. நீங்களே நல்லது ஒண்ணு செஞ்சிருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா பேசவே இல்லைன்ற கதெல்லாம் நீங்க கட்டாதீங்க. லைவ்ல நான் பார்த்தேன். இல்ல நான் லைவ்ல நான் பார்த்தேன். ஃபேஷனேட் ஆகி போச்சு. அதனால அதுக்கு நீங்க கடவுள் பேர் கடவுள் பேர் சொல்றோம் சொல்லல. நாங்க தெய்வம் ஆகிறோம், தெய்வம் ஆகல. அப்புறம் முதல்ல மனுஷனா ஆகும், அதுக்கப்புறம் தெய்வம் ஆகிறது, அப்புறம் யோசிக்கலாம். சக மனுஷனை மதிக்க தெரியல, சக மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க தெரியல, சக மனுஷனுக்கு பண்பாடு இல்ல, எங்களுக்கு நீங்க பாராட்ட கூடாது. எங்களை பத்தி பேசுறீங்க. சமூக நீதிக்கு தமிழ்நாட்டை விட வேற என்ன சார் சொல்ல முடியும்? முதல்ல அனைத்து சாதியில் அச்சலாலான்னு சொன்ன சட்டம் யார் சார் கொண்டு வந்தா? மனு தர்மம் பெண்களுக்கு என்னன்னு சொல்லுதுன்னு பார்த்துடலாமா? படிக்கட்டுமா? நான் படிக்கிறேன். மனு தர்மத்தை டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். படிக்கணுமா? படிக்கிறது ஏத்துக்கிறீங்களா? சொல்லுங்க அவரா என்ன பேசுறீங்க? அதை நான் நாகரிகத்துக்காக அமைதியா இருக்கேன். பெண் பிறவியை நீங்க மனு தர்மத்துல என்ன சொல்லி இருக்கீங்கன்றதை நான் மறைக்கணும் ஆசைப்படல. ஆனா அது வெளியில சொன்னா ரொம்ப அவமானமா இருக்கும். அது பொது வெளியில பேச முடியாத அளவுக்கு நீங்க பண்ணிருக்கீங்க. ஒரு சூத்திரனும் ஒரு பிராமணனும் ஒரு தப்பு பண்ணா பிராமணனுக்கு தண்டனை கிடையாது, ஆனா சூத்திரனுக்கு அதெல்லாம் இந்த இடத்துல நாம பேச வேண்டியது அவசியம்னு உங்களுக்கு தோணுதா? அம்பேத்கர் குறித்து அவர் பேசியதால் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பேசணுங்கிறது தேவையான்னு கேக்குறேன் சார். ஆர்எஸ்எஸ்க்கு இல்ல சார், நான் மதிவாளன் நீங்க பேசுங்க, நான் அனுமதிக்கிறேன். இங்க பாருங்களேன்,
அம்பேத்கர் அப்படின்ட்டு சொல்வது இன்னைக்கு ஃபேஷன் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சொன்ன ஒற்றை வார்த்தை காரணத்தை சார் நீங்க குறுக்கிடாதீங்க, அந்த ஒற்றை வார்த்தை காரணத்தினால் இவர் அந்த இடத்தில் அந்த இடம் அவ்வளவு முக்கியமானதுங்கிறதுனாலதான் நாங்க இந்த மனுஸ்மிருதி எல்லாம் பேசுறோம்ட்டு நீங்க நியாயப்படுத்த விரும்புறீங்களா? நியாயம் தானே, அது நியாயப்படுத்துறல, அதான் நியாயம். அரசியலமைப்பு சட்டமே மனுஸ்மிருதி பிரகாரம் நடத்தணும்னு சொன்ன ஒரு RSS, அதை கடைபிடிக்கணும்னு சொன்ன RSS மெம்பரா இருக்கிற அமித்ஷா, அதனால அமித்ஷா சொல்ற இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே உணவு, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே தேர்தல், ஒரே உரம், என்னது இதெல்லாம்? இந்த நாடுன்றது நாடு இல்ல, பல்வேறு சமஸ்தானங்களால் இணைக்கப்பட்ட ஒரு ஒன்றியம். அப்படி இந்த சமஸ்தானங்கள்லாம் இணைக்கப்படும் போது நீங்க கொடுத்த வாக்குறுதின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா இந்த ஒன்றிய அரசாங்கம்? அதை நீங்க காப்பாத்தணுமா இல்லையா? அதுதானே சத்தியப்பிரமாணம் சேர்த்துட்டு வரீங்க அங்க பதவிக்கு. ஓகே ஓகே, நீங்க பதவியில உட்கார்ந்த அடுத்த நிமிஷமே இந்த நாட்டுல லேட்டஸ்டா சொல்றேன், உள்துறை அமைச்சர் தானே, மணிப்பூர் பத்தியோ சம்பல் பகுதி பத்தி இன்னைக்கு வரைக்கும் பேச தயாரா இருக்காரா? இந்த ரெண்டு பிரச்சனையும் எதனால நடக்குது? யார் பொறுப்பு? மத ரீதியா சிறுபான்மை மக்களை நீங்க எந்த அளவுக்கு துன்புறுத்த முடியுமோ துன்புறுத்துறீங்களா இல்லையா? பேச அனுமதிக்கிறேன். நான் திரும்ப சொல்றேன், ஒவ்வொரு நான் பேசின அத்தனைக்கும் சாட்சி இருக்கு, ஆதாரம் இருக்கு, நம்ம எல்லாம் தினமும் பார்க்கிற ஒரு பிரச்சனை. இன்னைக்கு அமித்ஷா இதை பேசுறாரு, திரும்ப சொல்றேன், நீங்க சொன்னதே நான் திரும்ப சொல்றேன், ஒரு பொதுக்கூட்ட மேடையில பேசினாலும் தப்புதான். ஓகே, நாங்க சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம் சார், அதுதான் இந்த மனுஸ்மிருதி. ஓகே, சனாதன தர்மம் தான் மனுஸ்மிருதி. அப்ப எவ்வளவு பொங்குனீங்க, உண்மையை பேசின நான் எங்களுக்கு ஆப்போசிட்டா பொங்குறீங்க. நீங்க ஒரு மனுஷனை உங்களுக்கும் எனக்கும் சமமரியமா மரியாதை கொடுத்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குன ஒரு மனுஷனை நீங்க எவ்வளவு நக்கல் நையாண்டி எங்க இருந்து வருது உங்களுக்கு? 303ல இருந்து 240 கொடுத்ததுக்கே இந்த மாதிரி பண்றீங்கன்னா, நீங்க கேட்ட மாதிரி ஒருவேளை 400 கொடுத்திருந்தா என்னெல்லாம் ஆடி இருப்பீங்க. ஓகே ஓகே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2 நிமிஷம். ஓகே, 40 ஆயிடுச்சு சார். இவரு பிரேக் அப்புறமேட் பேசலாம். சரி சரி சார், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் தெளிவா சொல்றேன் சார். பஞ்சாப் தாட்ல என்ன இருக்குன்னு புக்க நான் தரேன் சார், அவருக்கு படிச்சிட்டு வர. இல்ல, அவர் அதெல்லாம் படிச்சவர் தாங்க. அவர் படிச்ச மாதிரி பேசலையா? இல்லையே, நீங்க படிச்ச மாதிரி பேசலையா? ஏங்க அம்பேத்கர் சட்டத்தை படிச்சிட்டு வந்து பேச சொல்லுங்க. சரி சார், ஒரு பிரேக் அப்புறம் பேசலாம் சார். நான் உங்ககிட்டயே வர ராமன், நீங்களே பேசுங்க.